Hi friends, வணக்கம். வெல்கம் டு Vani Cooking&Lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உடைச்சு ஊத்துன முட்டை குழம்பு எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியா, ரொம்ப சீக்கிரமா செய்யக்கூடியது தான். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை Subscribe பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு முதல்ல நான் வந்து ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதுல கடுகு சேர்த்திருக்கேன். கடுகு நல்லா வெடிக்கணும். நல்லா இப்போ வெடிச்சிருச்சு பாருங்க. அந்த மாதிரி வெடிச்சதுக்கு அப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் அதில் கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுட்டு அதோட நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வந்துடுச்சு பாருங்கள். அந்தளவுக்கு நல்லா நம்ம அதை ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு பதிலாக நீங்கள் முழு பூண்டு சேர்க்கணும் அப்படின்னாலும் சேர்க்கலாம், நல்லாயிருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா நம்ம அதை வதக்கிடணும். இப்போ நல்லா வதங்கினதும் இதில் ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி ஈஸியாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம மசால் பொடியெலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். அதோட குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் காரமாக வேணும்னு வச்சிங்கன்னா அந்த டயத்தில் நம்ம கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம அந்த மசாலா வதக்கிட்டு புளியை வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நான் ஊற வச்சுருந்தேன். அது தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுக்காக செய்கிறதுனால 1 டம்ளர் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு எப்படி இருக்கணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பார்த்து ஊற்றிக்கோங்க. இதில் இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு மூடி வச்சு இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். இப்போ நல்லா மசால் வாடையெல்லாம் போயிடுச்சு. இந்த டயத்தில் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை வேண்டாம்னா விட்டுறலாம். அதோட கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன், நல்ல ஸ்மெல்லுக்காக. இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். ஒரு 2-3 நிமிஷம் ஆயிருக்கு. இதுக்கடுத்து நம்ம வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். லைட்டாக சென்டரில் ஒரு நைஃப் வச்சு அடிச்சிங்கன்னா அது உடஞ்சிரும். லைட்டாக, ரொம்ப அடிக்கக்கூடாது, லைட்டாக அடிச்சிங்கன்னா அந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி ஊற்றுறதுக்கு சரியாக இருக்கும். கொஞ்சம் கேப் விட்டு ஊற்றுங்க, அப்போ தான் அது வேகிறதுக்கு இடம் கிடைக்கும். அதுக்கு ரொம்ப ஈஸியாக வைக்கக்கூடியது அந்த முட்டை குழம்பு, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதை ஒரு 7லேருந்து ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் நல்லா வேக விடணும். அது முட்டை வெந்தது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்தளவுக்கு நீங்கள் வேக விட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், சிம்பிளாக நம்மளோட முட்டை குழம்பு வச்சாச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.